வணக்கம். என் பெயர் டாக்டர் எம்ஏ ராஜா. நான் தற்போது எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ரஷ்யா நாட்டில் ஒரு புதிய புற்றுநோய் தடுப்பு மருந்து ஊசி வந்திருப்பதாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதை பற்றித்தான் நான் கூற விரும்புகிறேன். சமீப காலமாகவே இது போன்ற அணுகுமுறைகள் புற்றுநோயில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக எல்லோருக்கும் வேக்சின் அல்லது தடுப்பு ஊசி என்று சொன்னால் ஒரு நோயை தடுப்பதற்காக என்றுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் புற்றுநோயை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி தடுப்பு ஊசி புற்றுநோய் தடுப்பதற்காக அல்ல, ஏற்கனவே புற்றுநோய் வந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக. அந்த விதத்தில் இது முழுவதும் மாறுதலாக உள்ள ஒரு தடுப்பு அணுகுமுறை. அதாவது பல காலமாக மருத்துவ உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்றால், ஒருவருடைய தடுப்பு சக்தி குறைவாக இருப்பதாலோ அல்லது சரியாக பணிபுரியாமல் இருப்பதனாலோ தான் புற்றுநோய் வளர்வதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றன. உதாரணத்திற்கு புகைப்பிடிப்பவர்களுக்கு எல்லோருக்கும் புற்றுநோய் வருவதில்லை. அதே போல் மாசு, எல்லோரும் அதே காற்றை சுவாசிக்கிறார்கள், எல்லோருக்கும் புற்றுநோய் வருவதில்லை. அது ஏனென்றால் அதே ஒரு ஆபத்து முறை இருந்தாலும் அவர்களுடைய தடுப்பு சக்தி, குறிப்பாக நமது தடுப்பு சக்தியில் பல பாகங்கள் உள்ளது. புற்றுநோயை தடுப்பதற்காக ஒரு பகுதி இருக்கிறது, டி செல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது ஒரு தினசரி முறையில் நமது உடலில் புற்றுநோய் உருவாகிறதா என்று கண்காணித்து அதை அழித்துவிடும். அது சரியாக பணிபுரியாமல் இருக்கும் பொழுதுதான் இந்த புற்றுநோய் வளர்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிறது. அப்போ இந்த ஒரு அணுகுமுறை இதை அடிப்படையாக கொண்ட ஒரு அணுகுமுறை. அதாவது நோய் ஏற்கனவே புற்றுநோய் உள்ளவர்களிடம் உள்ள அந்த புற்றுநோயிலிருந்து அணுக்களை எடுத்து அதை பரிசோதனை கூடத்தில் அதனுடைய தடுப்பு சக்தியை அதிகரித்து அதையே அந்த நோயாளிகளுக்கு மறுபடியும் கொடுத்தது. அப்படி செய்வதால் அதனுடைய வீரியம் கூடுவதால் இப்பொழுது அது புற்றுநோய் அழிக்கக்கூடிய சக்தி பெறுகிறது. இதைத்தான் இந்த கேன்சர் வேக்சின் என்று சொல்கிறார்கள். தெரப்பியூட்டிக் வேக்சின், அதாவது சிகிச்சைக்காக உபயோகப்படுத்தப்படுது. இதில் இந்த குறிப்பிட்ட கேன்சர் வேக்சின் ரஷ்யாவில் அறிவித்திருக்கிற தடுப்பூசி mRNA வேக்சின் என்று சொல்கிறார்கள். அதாவது அடிப்படையாக ஒரு அணுவில் பார்த்தால், ஒரு ஆரோக்கியமாக அணுவில் பார்த்தாலும் சரி, இந்த புற்றுநோய் அணுவில் பார்த்தாலும் சரி, அது நியூக்ளியஸ் என்று இருக்கிறது, சைட்டோபிளாசம் என்று இருக்கிறது. இந்த நியூக்ளியஸில் நமது மரபணுக்கள் சரி பார்க்கக்கூடிய டிஎன்ஏ என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இந்த டிஎன்ஏயிலிருந்து தான் குறிப்பிட்ட புரதங்களை உருவாக்குவதற்கு ஆர்என்ஏ என்ற வேறு ஒரு உருவம் இருக்கிறது. இது அந்த டிஎன்ஏயிலிருந்து சில பகுதிகளை மட்டும் எடுத்து அதை உபயோகித்து குறிப்பிட்ட புரதங்களை உடலில் உருவாக்கிறது. இந்த புரதங்கள் தான் இந்த புற்றுநோயை வர வைக்கக்கூடிய சக்தியை உடையது. சில தருணங்களில் அந்த எடுத்துக்கொண்டு போவதால் தூதுவர் ஆர்என்ஏ, அதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ, அதான் mRNA. இது இப்போ சமீப காலத்தில் கோவிட் நோய்க்கும் இது போன்ற தடுப்பூசி தயாரிக்கப்பட்டது. அதே போல் இது புற்றுநோய்க்காக தயாரிக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்திருக்கும் அறிக்கையில் பார்த்தால் இது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் என்று தான் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்னும் அதை உண்மையிலேயே நோயாளிகளுக்கு பரிசோதித்து பார்க்கும் கட்டம் வரவில்லை. அவர்களை நமக்கு முழு விவரம் இல்லை என்றாலும், ஒன்று அது அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது வேறு ஜீவராசிகளை பரிசோதித்து பார்த்திருக்கலாம், அல்லது செல் லைன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த புற்றுநோய் பரிசோதனை கூடத்தில் உள்ள அணுக்கள் பரிசோதனை செய்திருக்கலாம். கிளினிக்கல் ட்ரையல் என்பது உண்மையிலேயே நோயாளிகளுக்கு செய்வது. அதில் பல கட்டங்கள் உள்ளன. முதற்கட்டத்தில் எந்த ஒரு டோஸை கொடுத்தால் அதில் ஆபத்து விளைவிக்காது என்று கண்டுபிடிப்பார்கள், டோஸ் ஃபைண்டிங் என்று சொல்வார்கள். ரெண்டாவது, அவருக்கு சரியான டோஸ் தெரிந்த பிறகு அது ஏற்கனவே நோய் வந்தவர்களுக்கு கொடுத்து பார்ப்பார்கள். அது அவர்களுக்கு சில கிரைட்டீரியா இருக்கும். இது யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த வயதுக்குள்ள இருக்க வேண்டும், பல வேறு நோய்கள் இருக்கக்கூடாது, இது போல பல கிரைட்டீரியா இருக்கலாம். அதை அனுசரித்து அவர்கள் கொடுத்து பார்ப்பார்கள். அதிலும் அது வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக தெரிந்தால் இன்னும் விரிவாக phase 3 ட்ரையல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த தடுப்பூசி கொடுக்காமல்
சாதாரண அணுகுமுறைகள் மூலம் சிகிச்சை செய்வது அல்லது சாதாரண சிகிச்சை முறைகளோடு சேர்ந்து இந்த தடுப்பூசியை கொடுப்பது, அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று புள்ளி விவர கணக்குப்படி அது உண்மையிலே வித்தியாசமாக இருக்கிறதான் கண்டுபிடிப்பார்கள். இதுபோல பல ஃபேஸ் ட்ரையல் எல்லாம் முடிந்த பிறகுதான் ஒரு மருந்திற்கு அதை அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ இவர்கள் சொல்ற விவரத்தை வச்சு பார்த்தால் குறைந்தபட்சம் 2-3 வருடங்களாவது ஆகும் இந்த மருந்து ஒரு உண்மையிலே உபயோகமான மருந்து, இது ஆபத்து இல்லாமல் உபயோகிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வருவதற்கு. அதற்குள் வேறு புதிய பிரச்சனைகளும் அதில் தோன்றலாம். அதனால் நாம் இப்போது காத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.